4장 11절에 보면 내가 궁핍함으로 말하는 것이 아니라 어떠한 형편에든지 나는 자족하기를 배웠노라. 그래서 어떤 형편, 우리가 복음 증거하는데 나의 형편이나 나의 사정, 그런 것 때문에 복음을 증거하지 못하는 것이 아니라 어떤 환경에서든지 자족하면서 복음 전하기를 원한다 그 말씀입니다. So if you take a look at verse 11, it says, I am not saying this because I am in need, for I have learned to be content whatever the circumstances. So this is saying that we need to evangelize no matter what circumstance or situation you're in. வசனம் 11 நம்ம பார்க்கும்போது என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அது ஒரு நாளும் நம்ம தடை செய்யக்கூடாது. 복음을 증거하는데 12절에 비천에 낮아질 수도 있고 뭐 풍부에 처할 수도 있고 여러 가지 문제, 배고픔과 배부름, 또 풍부, 궁핍 여러 가지 문제가 오지만 그걸 초월적 신앙으로 신앙을 증거해야 된다는 말입니다. And also, you might face a lot of problems when you're evangelizing. So in verse 12, it says, I know what it is to be in need, and I know what it is to have plenty. I have learned the secret of being content in any and every situation. இப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துல சரி, நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வசனம் 12 நமக்கு சொல்லப்பட்டது போல தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 모든 것을 초월할 수 있는 것은 내게 능력 주시는 자, 비결을 배웠는데 13절에 내게 능력 주시는 자 안에서 모든 걸 할 수 있다. 예수님의 능력으로 모든 걸 감당할 수 있고 사명을 감당할 수 있다는 말입니다. So we can overcome any situation or any problems with the power of Jesus. And in verse 13 it says, I can do everything through him who gives me strength. நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். வசனம் 13 சொல்லப்பட்டது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 하나님은 시대마다 복음 증거하는 제자들을 쓰셨는데 환경이 좋거나 세상적으로 똑똑한 지식이 많은 자나 돈이 많은 자를 쓰신 것이 아닙니다. So God always used disciples to preach this gospel, but these disciples did not have good circumstances or knowledge or money. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய சீஷர்களை கொண்டு ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்களுக்கு தேவையான பொருளாதார வசதியோ இல்ல குறைவுபட்டிருந்தாங்க. 복음을 증거하는 자는 내 능력으로 하는 것이 아니라 하나님의 전능하신 능력으로 할 수 있기 때문입니다. But you can only preach gospel with not your own power, but with the power of God. இந்த தேவனுடைய ஞானத்தை நம்முடைய சுய பலத்தினாலே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வல்லமை நம்மிடத்துல இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஞானம் நம் மூலமாய் வெளிப்படும். 어떤 자가 복음을 증거할 수 있는지요? So who can evangelize? இப்ப யார் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? 하나님을 잘 알고 하나님을 믿는 자, 하나님의 뜻을 아는 자가 복음을 증거할 수 있는 것입니다. So only those who know God, who believes in God, who knows God's desire can evangelize. தேவனை யார் அறிந்திருக்கிறாங்களோ, தேவனுடைய சித்தத்தை யார் அறிந்திருக்கிறாங்களோ, தேவனுடைய பிளான்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரமே தான் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். 복음을 믿고 아는 자, 특별히 기도해서 하나님 앞에 체험을 많이 한, 기도를 많이 해서 체험을 많이 한 자가 전도자가 될 수 있는 것입니다.
So only those who know gospel and who believe in gospel and those who experienced prayer a lot can evangelize. யார் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை நன்கு அறிந்தவர்களும் அவரை விசுவாசிக்கிறவர்களும் அவர்கள் மாத்திரமே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். 절대로 지식으로 무장돼서 복음을 증거하면 현장에는 역사가 일어나지 않습니다. So if you try to evangelize with your own knowledge, then works will not arise in the field. உங்களுடைய சுய ஞானத்தின் மூலமாக உங்க சுய பலத்தின் மூலமாக உங்க ஃபீல்டுல நீங்க இவாஞ்சலிசம் செய்ய போனீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையையும் ஒரு காரியத்தை வந்து ஒரு பெரிய காரியத்தை நம்மளால பார்க்க முடியாது. எந்த ஒரு பலனையும் நம்ம பார்க்க முடியாது. 기도해서 응답을 많이 받고 체험된 자가 그 체험된 신앙을 가지고 현장에서 증인으로 복음을 증거하는 것입니다. So only those who pray a lot and then receive answers and experience that answer can stand as witnesses in the field. யார் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ யார் தேவ சமூகத்துல அதிகமாய் நேரத்தை செலவிடுறாங்களோ அவங்க மாத்திரமே தான் இந்த சுவிசேஷத்தை வந்து வெற்றிகரமா செய்ய முடியும். அவங்கதான் அதனுடைய பலனை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். 그래서 이 복음을 알고 누리는 자, 기도 응답받고 체험 신앙에 대해서 누리는 자가 현장에서 그 체험한 신앙으로 복음을 증거하는 것이 복음을 누리는 자라고 말합니다. So if you know the gospel and if you enjoy this gospel and you experience the answer to the prayer, then can you stand as witnesses in the field? யார் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ யார் இந்த சுவிசேஷ தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரமே தான் இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியும். அந்த ஃபீல்டுல வந்து அவங்க சாட்சியாக நிற்க முடியும். 그래서 오늘 말씀은 복음을 누리는 자입니다. 빌립보서 4장 10절에서 13절 복음을 누리는 자 말씀으로 증거합니다. So today's message, the title is those who enjoy the gospel. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை யார் வந்து சந்தோஷமாய் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 자, 현장의 전도자로 복음을 증거하기 위해서는 세상의 사단의 역사와 하나님의 역사를 볼 줄 아는 사람이어야 됩니다. So if you want to evangelize in the field, you need to know the works of Satan and the works of God. ஒரு ஃபீல்டுல போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும், பிசாசனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். 창세기 1장 2절에 보면 하나님이 세상을 창조하기 전에 이미 흑암과 혼돈과 공허가 역사했습니다. So if you take a look at Genesis chapter 1 verse 2, it says that before the creation of God, there was formless, emptiness, and darkness. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு பாக்குறோம். 지금도 세상을 보시면 흑암이 만연하고 혼돈된 세상입니다. 어느 질서가 없는 세상이고 공허하기 짝이 없는 세상에 사람들이 세상에서 정말 이런 상태에서 어느 게 답인지 몰라서 헤매고 있습니다. So even in the field right now, the earth is covered by the darkness, and there are so many people who live without purpose, and their lives are empty. இந்த நாளில கூட இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இருள் இருக்கிறது, ஏராளமான மக்கள் அந்த இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வெறுமையில 말씀이 자꾸 끊어지네요. 자, 이렇게 세상에 혼돈하고 이렇기 때문에 세상 사람들이 잘 살아보려고 하지만 악한 흑암 권세에 묶여서 잘 되지 아니하고 하나님을 떠난 인간은 저주와 재앙 속에서 멸망으로 가는 길에 방황하고 유리하고 있습니다. So because the world is covered by the darkness, even though people try to live a good life, their life is under disaster and curses.
இந்த உலகம் முழுவதுமாக இருள் இருக்கிறபடினாலே மக்கள் வந்து அவங்க சந்தோஷமா வாழணும், அவங்க வந்து நல்லா வாழணும்னு நினைச்சா கூட அவங்களால வாழ முடியல. அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவங்க சந்தித்து கொண்டேதான் இருக்கிறாங்க. 창세기 3장 16절 19절 보면 인간이 하나님을 떠나서 저주와 재앙 속에 살면서 저주와 재앙 속에 살면서도 인간이 왜 이렇게 힘들고 어렵게 살아가는지 그 이유를 알지 못하고 있습니다. So if you take a look at Genesis chapter 3 verses 16 to 20, you can see why people are under so many curses and disasters. And this is because we are separated from God. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 15ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல வந்து ஏன் மக்கள் வந்து சந்தோஷம் இல்லாம ஸ்தாபத்திலையும் பிரச்சனையில வாழ்றாங்கன்னு சொல்லி நமக்கு தெளிவா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 말소리가 자꾸 울리네요. 울려서 잘 안 들리네. 자, 그러면서 이렇게 인간이 힘들고 어려우니까 창세기 4장 1절에서 8절에 보면 언약도 없이 희미한 종교 생활 속에 각종 우상을 찾아서 흑암 권세에 묶여서 각종 종교 생활을 하고 있습니다. And also, if you take a look at Genesis chapter 4 verses 1 to 8, people are living a religious life and do not have the covenant, and they're under the darkness because of idol worshiping. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் வந்து அவங்க இருளிலே அவங்க வாழ்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற அந்த இருளில தான் அவங்க வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து ஏன் இந்த சாபம் வந்துச்சு, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 언약을 알지 못하고 자기 나름대로 이렇게 종교 생활을 하니까 우리는 하나님의 언약의 피해 제사를 알아야 되는데 세상 사람들은 그런 걸 알지 못하고 각종 종교를 찾아서 자기 나름대로 열심히 종교 생활을 하나 결국은 망합니다. So people do not know the covenant and they do not know the blood sacrifice, and that is why they are living a religious life and they are under the darkness, and that's why they are dying in the field. மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை குறிச்சு அவங்களுக்கு தெரியல. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய அந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, அந்த சாக்ரிஃபைஸ் குறித்து அவங்க புரியாம இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த மதங்களின் அடிப்படையில அந்த கலாச்சாரத்துல அவங்க இருக்கிறபடினாலே அவங்க இப்படி இருக்காங்க. 자, 이렇게 세상 모든 사람들이 하나님을 알지 못하고 우상을 섬기니까 창세기 6장 1절에 7절에 보면 사탄과 우상과 제약이 만연한 세상에서 방황하며 유리하며 하나님 앞에 불순종하며 살아가게 됩니다. So that's why in Genesis chapter 6 verses 1 to 7, people are under the forces of Satan, darkness, and idol worshiping, and because of that, people continuously disobey God's word. ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 1ல இருந்து 7ல பார்க்கும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் சாத்தானுக்கு அடிமையாகவும் இருளில அவங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, விக்கிரகங்களை ஆராதிக்கிறபடினாலே அவங்களுடைய வாழ்க்கையில சாபம் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 하나님을 떠난 인간들이 이렇게 우상에 잡혀서 사탄에 잡혀서 방황하고 유리하며 하나님 알지 못하고 방황하는 인간들 하나님 보시기에 너무 악하고, 그래서 하나님이 창세기 6장 3절에 보면 하나님께서 사람 지으셨음을 한탄했다고 말씀하고 있습니다. So people are under the darkness and they do not know of this covenant, and that's why they are living a religious life. And in the eyes of God, He regretted the creation. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருள்ல இருக்கிறாங்க. தேவனுடைய உடன்படிக்கையில அவங்க நிலைத்திருக்கிறது இல்ல. தேவனுடைய உடன்படிக்கை குறித்து அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த விக்கிரக ஆராதனையுடைய காரியங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. மதத்தின் அடிப்படையில அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. 이렇게 악한 흑암에 빠진 인간들은 갈수록 또 세상적으로 창세기 11장 1절에서 9절에 보면 세상 문화와
문명으로 또는 종교로 하나님을 도전합니다. So, if you take a look at Genesis chapter 11, verses 1 to 9, because people are under the darkness and Satan, they try to go against God with culture and economy and the politics. சாத்தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மக்களை எப்படி அவனுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த அரசியல் காரியங்கள் மற்றும் அவங்களுடைய கலாச்சாரங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து மக்களை வந்து அவன் அடிமையா வச்சிருக்கிறான். 자, 지금도 문화 문명으로 발달해서 세상 문화와 문명이 하나님을 도전하며 복제 인간을 만들어내고 있습니다. Even now, people try to go against God with culture and with the science, and that's why they are trying to go against the creation. இந்த நாள்ல கூட மக்கள் பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா அவங்க எழும்பி கொண்டே இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் வந்து இந்த நாள்ல வந்து அதிகமாய் டெவலப் ஆகுறபடினாலே இந்த இவங்களுடைய கலாச்சாரங்களும் இந்த சயின்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு விரோதம். 하나님의 영혼이 없는 인간은 하나님 보시기에 인간이 아닙니다. 그건 짐승과 같은 그런 인간이기 때문에 하나님이 인정하는 인간이 아닙니다. So because people do not have the spirit in the eyes of God, they are like animals. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவங்க வந்து ஒரு விலங்குகளை போல அவங்க காணப்படுறாங்க. ஏன்னா தேவனுடைய ஆவியை அவங்க இழந்து போயிருக்கிறாங்க. 자, 창세기 3장 1절에서 6절에 하나님을 떠난 인간은 육신 중심으로 불신앙으로 육신 중심으로 갔기 때문에 뭐예요? 먹음직도고 보암직도 하고 흑암 경제로 인간이 빠져버렸습니다. Because mankind has been separated from God because of Genesis chapter 3 verses 1 to 6. We are now under the darkness. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 1-6 நீங்க பார்க்கும் பொழுது மனிதன் தேவனிடத்துல இருந்து எப்படி பிரிக்கப்பட்டான்னு சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருள் வந்தது. 자, 흑암 경제로 인간이 떠나가면서 육신 중심이 되다 보니까 거기에서 만들어내는 것이 흑암 문화를 조성해 나갑니다. And because of that, we only live for the physical things, and that's why now we are creating the culture of darkness. மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்காக அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இதன் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த இருளை வந்து அதிகமாய் அவங்க பார்க்கிறாங்க. 잠깐만요. 여기 뭐가 들어오는데 뭐? 사장님. 뭐가 저기? 자, 그래서 창세기 3장은 흑암 경제로 육신주의로 간 인간입니다. So Genesis chapter 3 it symbolizes mankind who has been separated from God and man-centered life. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது மனிதன் தேவனிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனுஷன் வந்து தன்னுடைய சுய சித்தத்தின்படி வாழ ஆரம்பித்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 창세기 6장에는 이제는 흑암 경제에 묶인 인간, 세상에서 돈 벌고 좀 잘 살 수는 있으나 이제 흑암 문화로 타락하고 세상에서 아주 하나님을 도전하면서 흑암 문화로 빠져서 죽어가고 있습니다. And Genesis chapter 6 it symbolizes mankind who has been separated from God and have been corrupted, and that's how they created this culture of darkness and this economy of darkness. மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டபடினாலே இந்த இருளுடைய அந்த கலாச்சாரம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். 자, 흑암 문화에 빠진 인간은 이제 세상을
이렇게 흑암 문화에 빠져서 인간은 마지막으로 이제 흑암 종교에 빠져서 하나님 대신 많은 종교를 만들어냅니다. And after that, because they are under this culture of darkness, now they are creating this religion of darkness. அந்த இருளுடைய கலாச்சாரத்துல அவங்க இருக்கிறபடினாலே அந்த ரிலீஜியன் அதாவது இந்த மதத்தினுடைய கலாச்சாரத்தை அவனே வந்து உண்டு பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். 하나님을 떠난 인간은 이렇게 저주받고 멸망 가운데 죽어갈 수밖에 없고 하나님이 보시기에 악한 인간으로 전락했습니다. So mankind has been separated from God, and from then on, we are under curses and disasters. And in the eyes of God, we are evil. 한번 불러보세요. 왜 또 안 돼? Are you there? மனிதன் தேவனிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டபடியினாலே மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாவங்கள், சாபங்கள், அழிவுகள் எல்லாம் கடந்து வந்துச்சு. தேவனுடைய பார்வையில அவன் எல்லாவற்றையும் கிருபையையும் தேவனுடைய ஆவியையும் அவன் இழந்து போய்விட்டான். 하나님을 알지 못하고 많은 종교로 하나님인 줄 알고 많은 종교를 찾아 죽어가는 저 영혼들을 불쌍히 여기고 저희들은 그들에게 바른 복음을 증거해야 될 줄 믿습니다. And because they do not know the gospel, they try to seek God with another religion. So we need to really shine this gospel to them. மனுஷனுக்கு வந்து இந்த சுவிசேஷம் சரியாக தெரியாதபடினாலே அவனுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடினாலே அவங்க அந்த இருளுக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க. மற்ற மதங்கள்ல அவங்க வந்து தங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துறாங்க. 이렇게 재앙 속에 있는 인간은 어쩔 수 없이 이렇게 악한 흑암 문화에 악한 사탄에게 잡혀서 이렇게 살 수밖에 없기 때문에 세상 속에서 죽어가는 인간들을 이제 어떻게 살아가고 있는지를 봐야 되겠습니다. So we have talked so far how mankind are under so many disasters and curses, and they are creating their own culture of darkness. So now we're going to take a look at mankind in the field. இப்போ மனுஷர்களை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். எப்படி அவங்க இந்த உலக கலாச்சாரம், இந்த உலகத்துல இருக்கிற அந்த இருள், இந்த உலகத்தினுடைய அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். 예, 하나님을 떠난 인간은 이제 요한복음 8장 44절에 마귀 자녀로 사주와 팔자 운명 속에서 절대 벗어나지 못하고 마귀의 속에서 살아갈 수밖에 없습니다. So John chapter 8 verses 44, it says that mankind has been separated from God and became the child of Satan, and now they are living in the fate and destiny that has been set by Satan. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது மனுஷர்கள் வந்து செய்கிறவர்களா இருக்கிறாங்க. சாத்தானுக்கு கீழ்ப்படுகிற சாத்தானுக்கு இருக்கிறபடினாலே அவனுடைய அவர்கள் செய்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான பாவங்களும் சாபங்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. 이건 한국 통역, 인도 통역. 무당한테 가서 점을 보면 무당이 하는 말이 절대로 운명사주팔자는 바꿀 수 없다고 말합니다. So if you go to the fortune teller or the shamans, and they will tell you that you cannot escape from destiny and fate. Pardon? If you go to the shaman or the fortune tellers, they're going to tell you that you cannot escape from the destiny and the fate. இப்போ நம்ம வந்து ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை நம்ம முடிவு அந்த டெஸ்டினிக்கு வந்து நம்மளால போக முடியாது. 마귀 앞에 잡힌 운명사주팔자는 절대로 사람의 힘으로는 해결할 수가 없는 거죠. So with the man's power, you cannot escape from this trap that has been set by Satan. மனுஷனுடைய சுய பலத்தினாலே சாத்தான் வைத்திருக்கிற அந்த பொறி, அதாவது அந்த டிராப்ல வந்து நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது.
진짜로 하나님을 제대로 믿는 사람은 무당집에 가서 점을 치면 절대 정깨가 나오질 않습니다. However, if you believe in God, then if you go to the fortune teller, they are not gonna be able to tell you anything. நம் தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம தேவன் வந்து நம்மள பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. யாருடைய அந்த வலையிலையும் நம்ம சிக்கிக் கொள்ள மாட்டோம். 만약에 점괘가 나온다면 성도가 가짜든지 아니면은 무당이 진짜 신들린 게 아니고 가짜 무당이든지 두 가지 중에 한 가지입니다. So if you are a child of God and you go to the fortune teller and they give you this fortune, that it means that whether you are not saved or that they are fake. நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது சாத்தானுடைய அந்த வலையிலிருந்து நம்மளால தப்பித்து கொள்ள முடியாது. 우리 교회에 무당이 지금 오랫동안 무당하던 분이 우리 교회 온 지 한 3, 4년 됐습니다. 그래서 신앙생활을 잘하고 있습니다. So in my church, there's a shaman who came to our church 3 years ago, and he's living a good religious life. எங்களுடைய திருச்சபையில ஒருவர் இருந்தாங்க. நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள். 3 வருஷமா எங்களுடைய திருச்சபைக்கு அவங்க வந்து கொண்டிருந்தாங்க. 운명사주팔자를 누가 잡고 있습니까? 사탄이 잡고 있습니다. 사람의 운명사주팔자를. However, so the destiny and the fate, these are set by Satan. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த முடிவு பாத்தீங்கன்னா அது வந்து சாத்தானாலே அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. 운명사주팔자를 해결하실 분, 사탄 흑암권세를 꺾으실 분, 요한 3장 8절 모든 흑암권세를 꺾는 분은 만왕의 왕 되신 예수 그리스도이십니다. So only Jesus Christ is the one who can bind the forces of Satan and who can break these disasters and this fate and destiny. இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் நம்மை அந்த அந்த சாத்தானுடைய அந்த காரியத்திலிருந்து நம்மை தப்புவிக்கவும் நம்மளை பாதுகாக்கவும் நம்மை ரட்சித்துக் கொள்ளவும் அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். 어떤 사람도 그러니까 예수님을 제대로 하나님을 알고 제대로 영접한 사람은 하나님의 자녀가 됐고 악한 흑암권세가 떠나기 때문에 운명사주팔자를 해결받고 하나님의 자녀로 인치심을 받는 것입니다. So if you truly believe in God and accept Jesus Christ, then He will bind the forces of Satan, and then you will be set free from destiny and fate. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து அவரை நம்ம நம்பும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், ரட்சிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய முடிவு பரியந்தமும் நம்மை சரியான வழியில நம்மள நடத்துகிறவரா இருக்கிறார். 흑암의 권세에 묶인 인간은 어찌할 수 없이 영적 문제, 정신 문제, 육신 문제 많은 문제들에 잡혀서 괴로움을 당하기 때문에 그걸 해결하기 위해서 많은 우상을 섬길 수밖에 없습니다. However, if you are still under the forces of darkness, then you will face spiritual problems and sufferings, and that is why you have no choice but to serve idols. நம்ம இந்த சாத்தானுடைய அந்த காரியத்துல அதாவது அந்த இருளுடைய காரியத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்மை விடுவிக்க யாராலும் முடியாது. நம்ம அவனுடைய வல்லமையில அவனுடைய அந்த இருள அவனுடைய காரியங்கள்ல நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். 우상을 섬긴 만큼 그 가문과 가정에 그 개인에게 악한 흑암권세가 역사하며 그 가정이 자손 3, 4대가 망한다고 출애굽기 20장 4절에서 5절에 말씀하고 있습니다. So in Exodus chapter 20 verses 4 to 8, it says that if you serve idols, then Satan and darkness will attack your family and yourself. யாத்ராகமம் 20வது அதிகாரம் வசனம் 4-8 நம்ம பார்க்கும் பொழுது நம்ம விக்கிரகங்களை ஆராதனை செய்யும் பொழுது சாத்தான் வந்து நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் அவன் வந்து தொடுகிறவனா இருக்கிறான். 근데 이들이 우상을 섬기고 싶지 않아도 가문에 계속 내려오던 우상이 그 악한 마귀 귀신이 계속 역사하기 때문에 괴롭기 때문에 우상을 섬기지 않고 견딜 수가 없는 것입니다.
So those fortune tellers, they do not want to serve demons, but then the demons will always try to attack you, and that's why they have no choice but to serve demons. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவங்க வந்து விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல அந்த விக்கிரகனுடைய அந்த 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 காரியத்துல அவங்க சிக்கி கொண்டிருக்கிறாங்க. 그래서 이들이 우상을 섬기지 않는 방법은 예수 그리스도 앞에 나와서 예수 믿지 않고는 절대로 그걸 해결할 수 없습니다. So if they try to not serve idols, then they must believe in Jesus Christ. அவங்க இந்த விக்கிரகங்களை ஆராதிக்காம இருக்கும் பொழுது அவங்க வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. 자, 그래서 우리는 우리도 옛날에는 다 우상을 섬겼잖아요. 그렇기 때문에 모르기 때문에 힘들기 때문에 그런 것들을 보면서 가슴 아픈 마음을 가지고 영혼을 사랑하는 마음으로 그들에게 복음을 증거해서 그들을 살려내야지 됩니다. So even us, before we knew Jesus Christ, we used to serve idols. That is why we need to have this heart for those people who are still serving idols. நம்மளுடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாமும் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்களாகத்தான் இருந்தோம். அதனால நம்மை போல ஆண்டவரை அறியாமல் இருந்த அவர்களை வந்து அவங்க மேல நம்ம கரிசனை வைத்து அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். 자, 세 번째 에베소 2장 2절 3절. 자, 세상의 우상이 사탄이 세상 문화와 풍습과 모든 것을 이렇게 우상 문화로 만들어서 자꾸 우상 문화에 빠지게 만듭니다. So number 3, Ephesians chapter 2 verses 2 to 3. Satan is making this culture into as a darkness, and that's why people have no choice but to serve idols. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 2-3 சாத்தான் வந்து இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களை ஜனங்களை மூடி வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய கலாச்சாரங்களுக்குள்ள அவங்களை வைத்திருக்கிறபடினாலே அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால அவங்க விக்கிரகங்களை ஆராதனை செய்யறாங்க. 하나님을 떠난 인간은 해, 달, 밑에 있는 나무, 돌, 자기가 짐승 여러 가지 것들을 자기 마음에 와 닿는 대로 섬기는데 그런 것들을 섬김으로 아무 역사가 일어나지 않는 것이 아니라 그런 것 속에 악한 사탄이 역사해서 뭔가 증거를 주기도 합니다. So because they have been separated from God, they are now serving the sun, the moon, the trees and rocks, and demons are working, and the demons are giving answers through those stuff. அவங்க தேவனை அறியாதபடினாலே அவங்க கடவுள் யார் என்று தெரியாதபடினாலே அவங்க சூரியனையும் அதுக்கப்புறம் மரங்களையும் அதுக்கப்புறம் விலங்குகளையும் அவங்க கடவுளா வந்து அவங்க வணங்குறாங்க. 네 번째 사도행전 16장 16절 18절. Number 4, Acts chapter 6 verses 16 to 18. 4வது காரியம் அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் வசனம் 16-18. 하나님을 떠난 인간은 미신, 점치고 굿하고 이렇게 악한 영에 의해서 이들의 종노릇하며 섬길 수밖에 없는 그러한 인간으로 전락했습니다. So now people have fallen into this state where they are under the forces of superstition and fortune telling. 사도행전 16장 16절. Acts chapter 16 verses 16 to 18. Acts chapter 6. 예. 16. Acts 16. Verses 16. Acts chapter 16. Yes. Okay. Verse 6 to 8. 16 to 18. 16 to 18. Okay. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணிற ஒரு பெண்களுக்கு
ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் 무당에게 당신 무당하는 것이 좋냐고 물어보세요. So just try to go to the fortune teller and tell them if they like their job. இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த குறி சொல்லுகிற பெண்ணை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். 절대로 안 하고 싶은데 계속 사탄이 역사해서 막 가문에 막 사람이 죽고 이상한 일들이 일어나고 그래서 그 모든 악의 영들에게 이렇게 가정을 보호하기 위해서 그 무당을 하고 있다고 그렇게 말합니다. So they will tell you that they do not want this job, but then Satan continuously work in their life and give them bad stuff. And in order to protect their family, they have no choice but to continue this job. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அந்த குறி சொல்லுகிற வேலையை வந்து அவங்க செய்யறாங்க. அது அவங்க விருப்பப்பட்டு செய்யலைன்னா கூட சாத்தான் வந்து அவங்கள ஏவுகிறபடினாலே இந்த காரியத்தை தொடர்ந்து அவங்க செய்யறாங்க. இதன் மூலமா அவங்க குடும்பத்துக்கு வந்து அநேக பாதிப்புகள் வரும். ஆனாலும் வந்து அவங்களுக்கு வேற வழி இல்லாம இந்த காரியத்தை அவங்க நிறுத்த முடியாம தொடர்ந்து அந்த அவங்களுடைய சந்ததிகளும் இந்த காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். 무당이 그렇게 적을 잘 치고 남을 잘 살게 해줄 것 같으면 자기가 자기 앞날을 점쳐서 잘 살면 될 거 아니에요. 무당 잘 사는 사람 하나도 없습니다. So if you really know the fortune and if you know the future, then you do not need to do this job. But then the Satan does not bring you fortune. உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி நீங்க அறிந்திருக்கும் பொழுது சாத்தான் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். 점을 치면 되는 것 같으나 나중에는 결국은 더 망하는 게 그 무당들이 하는 짓입니다. So the works of shamans, they give you fortune, but then the more they do the job, they will face destruction one day. இந்த குறி சொல்லுகிற அந்த வேலையை செய்கிறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரும்ன்றத நம்ம பார்க்கிறோம். 자, 사도행전 19장 8절에 20절에 보면 인간의 철학과 문화로 형성해가면서 사람들을 똑똑한 사람들을 지식으로 또 이렇게 몰아갑니다. And Acts chapter 19 verses 8 to 20, you can see how Satan is driving people into darkness with philosophy and knowledge. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வசனம் 8-20 இந்த இடத்துல வந்து சாத்தான் எப்படி ஜனங்கள்ல தவறான காரியங்களை அவங்களுக்குள்ள உட்புகுத்தி அவங்கள வழி நடத்துறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 골로새서 2장 8절을 한번 찾아볼게요. Now look at Colossians chapter 2 verse 8. கொலேசியர் 2வது அதிகாரம் வசனம் 8. 골로새서 2장 8절에 보면 누가 철학과 헛된 속임수를 너희를 사로잡을까 주의하라. 이것은 사람의 전통과 세상의 초등학문을 따름이라고 말씀하고 있습니다. 그리스도를 따름이 아니고 세상 초등학문이고 초등학문을 따름이요 그리스도를 따름이 아니라고 말씀하고 있습니다. 골로새서 2장 8절 9절 정전사님 통일자가 잠깐 வசனம் 8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. 정전사님 들어오신 분 들어오셨어요. 골로새 2장 8절 보셨어요? 골로새 2장 8절. Colossians chapter 2 verse 8. So see to it that no one takes you captive through hollow and deceptive philosophy, which depends on human tradition and the basic principles of this world rather than on Christ.
கொலேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் மீண்டுமா உங்களுக்காக வாசிக்கிறேன். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. 예, 인간 철학은 초등학문이고 그리스도의 말씀이 아니고 초등학문이라고 말씀하고 있습니다. So philosophy, this is not the knowledge of Christ, but it says that it is the basic principles. இந்த இடத்துல பிலாசபி என்று சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஞானம் கிடையாது, இந்த உலகத்தினுடைய ஞானமா இருக்கிறது. 인간이 이렇게 똑똑한 사람들은 또 철학과 이렇게 인간의 철학과 문화로 세상을 형성하면서 사람들을 아주 이렇게 고등학문인 것처럼 이렇게 꼬셔서 꼬미를 당해서 거기에 빠지게 만듭니다. So those people who say that they are smart, they try to deceive people, saying that philosophy is the principle of high knowledge. இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது மனிதர்கள் வந்து சொல்றாங்க, நான் புத்திசாலியா இருக்கிறேன், நான் ஞானவானா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா தேவனுக்கு முன்பாக அவர்கள் அப்படி கிடையாது. 그래서 1번과 2번에 세상의 사단의 역사하면서 모든 이 역사 속에 인간이 잡혀서 재앙 속에 있는 인간 2번에 이렇게 많은 것으로 세상 문화, 종교와 모든 것으로 인간들이 여기 사로잡혀서 죽어가고 있습니다. So people are under the forces of darkness and Satan is driving people into destruction with the culture and the religion. மக்கள் பாத்தீங்கன்னா இந்த சாத்தானுடைய அந்த இருளினுடைய அந்த காரியத்துல அவங்க அகப்பட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல இந்த உலகத்தினுடைய அந்த கலாச்சாரத்திலையும் அவங்க சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. 이들을 살리기 위해서 이제 우리는 하나님의 능력이 필요합니다. So in order to save these people, we need the power of God. இப்படி அந்த இருளுடைய காரியத்துல இருக்கிற அந்த மக்களை நம்ம பாதுகாக்க நமக்கு தேவனுடைய வல்லமை தேவைப்படுகிறது. 창세기 1장 1절 13절에 창조의 하나님이십니다. So Genesis chapter 1 verses 1 to 13, it is God of creation. ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 13ல பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். 자, 이 세상 아무것도 없을 때 무에서 유를 창조하신 하늘과 땅과 모든 우주 만물을 창조하신 전능하신 하나님이십니다. So he is Almighty God who created heaven and earth from nothing. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டிகராய் அவர் இருக்கிறார். 그리고 창세기 17장 1절에 나는 전능한 하나님이라 너는 내 앞에 완전하라 말씀하고 있습니다. And also in Genesis chapter 17 verse 1, it says that I am God Almighty, walk before me and be blameless. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னை பின்பற்றுகிறவன் சரியா என்னை பின்பற்ற கடவன்னு சொல்லியிருக்கிறார். 출애굽기 15장 26절입니다. 치료하시는 하나님이십니다. So Exodus chapter 15 verse 26, it says God who cure people. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 자, 우리 모든 인간은 영혼 치유를 받아야 됩니다. So every human beings must receive the healing of their soul. ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த சுகம் தேவைப்படுகிறது. 우리의 마음과 생각을 치유받아야 됩니다. And also we need to receive healing in our heart and thought. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல அந்த சுகம் முதலாவது நமக்கு தேவைப்படுகிறது. 우리의 육신도 치유받아야 됩니다. And our physical body must also receive healing. நம்மளுடைய சரீரத்திற்கும் இந்த சுகம் தேவைப்படுகிறது. 잘못된 생활도 치유받아야 됩니다. And our incorrect life must also be healed. நம்மளுடைய சரியில்லாத அந்த வாழ்க்கை கூட சரியாக்கப்படுகிறது. 누구나 불신자 6가지 상태에 우리는 다 묶여 있었습니다.
So everyone is under the 6 states of non-believers. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த 6 காரியங்கள்ல இருக்கிறாங்க. 말씀을 통하여 나 자신을 점검하고 내가 무엇을 아직도 치유하지 못했는지 찾아내서 그걸 기도 제목으로 삼고 치유받아야 됩니다. So you need to discover what must be healed inside of you with the word, with God's word, and you need to be healed. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம எந்த பகுதியில நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது, எந்த இடத்துல நமக்கு அந்த சுகம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 내 힘, 내 능력으로 모든 걸 치유할 수 있는 것 같지만 우리는 사실 아무것도 치유할 수 없는 무능한 인간입니다. So it might seem like you can heal yourself with your own power, but actually we are powerless. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய பலத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நம்மளால சரி செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம் பலன் இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். 먹는 음식 하나, 남자분들 특히 담배나 술 같은 거 그거 끊기만 먹으면 금방 끊을 것 같은데 절대 못 끊더라고요. So people, especially men, they try to heal themselves by quitting smoking or drinking, but it is actually difficult. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு என்ன பண்றாங்க, குடிக்கிறாங்க மற்றும் இந்த போதை பழக்கத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு 마귀자녀로 잘못된 체질과 우리의 생각과 마음 모든 것을 치유받을 수 있는 것은 하나님의 능력을 누리는 자, 말씀이 내 안에 살아서 움직이는 자, 이 자만이 고칠 수 있습니다. So your thoughts and your nature and your mind can only receive healing with God's power and God's word. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தையில, நம்முடைய இருதயத்துல, வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல அந்த சுகம் வெளிப்படுகிறது. 네 번째 이사야 40장 8절 영원하신 하나님이십니다. So number 4, Isaiah chapter 40 verse 8. It is God who stands forever. ஏசாயா நம்பர் 4, ஏசாயா 40வது அதிகாரம் 8வது வசனம், தேவன் நமக்காக நிற்கிறவராய் இருக்கிறார். 영원 전부터 계셔서 우주 만물을 창조하신 하나님은 지금도 살아서 역사하시고 천국에서 영원히 계시도 우리와 영원히 천국에서 함께 하실 영원하신 하나님이십니다. So God existed before the creation, and He works even now, and He will work forever in the throne. இந்த உலகம் சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 그래서 우리는 그 하나님과 함께 구원받았고 이제 많은 영혼들을 하나님 앞으로 인도하는 그 모든 것을 하나님의 능력으로, 하나님의 힘으로 우리는 모든 영혼을 살려야 되겠습니다. So we have been saved by the power of God, and with this power we need to preach this gospel in the field. தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த வல்லமையை பெற்றிருக்கிற நாம் ஃபீல்டிலே கடந்து சென்று மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 마태복음 5장 17절 18절 말씀을 성취하는 하나님이십니다. So Matthew chapter 5 verses 17 to 18, God is the one who fulfills His word. மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 17-18, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 구약의 하나님께서는 모든 것을 말씀을 예언하셨습니다. So in the Old Testament, He gave us a promise as prophecy. பழைய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். 특별히 하나님을 떠나 죽어가는 영혼, 마귀에 잡힌 인간을 이처럼 사랑하사 구약에 예수님이 오실 것을 예언하셨습니다.
And also in the Old Testament, God gave us prophecy about Messiah who will save us from destiny and destruction. பழைய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த காரியம் என்னவென்றால் மேசியா பிறப்பார், அவர் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 그 예수님이 오시겠다고 예언했는데 신약에 예수님이 오셨습니다. So he gave us this prophecy that Jesus will come, and Jesus actually came in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமாகிய அந்த இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டில அவர் பிறந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். 그 예수님이 오셔서 모든 인간을 위하여 십자가에 죽으실 것을 예언했습니다. And also there was prophecy that Jesus Christ will suffer and die on the cross. அந்த இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 죽으시고 부활할 것을 예언하셨습니다. And also there was prophecy that he will die and resurrect. தீர்க்க தரிசன வார்த்தைகளே சொன்னது போல அவர் வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 그분은 예언하신 것을 다 성취하셨습니다. And he fulfilled every prophecy. அவர் வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா அந்த ப்ராஃபஸியும் அவர் நிறைவேற்றினார். 이제 우리에게 맡겨준 주님께서 마지막 맡겨주신 사명이 있습니다. And there's one last mission that he gave to us. அவர் கடைசியாக நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 전 세계에 복음이 증거되면 예수님은 다시 재림하시겠다고 약속하셨습니다. So he gave us this prophecy or promise that if we preach this gospel to the world, then he will come back. அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால் இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட உடனே அப்பொழுது ஆண்டவர் வந்து வருவேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். 이렇게 예언하시고 성취하시는 하나님이시기 때문에 이제 우리는 앞으로 우리가 해야 될 일을 하나님 앞에 바르게 해야 될 것 같습니다. So God is the one who gave us prophecy and who fulfills that prophecy, and that is why we need to live our life for him. தேவன் நமக்காக தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். அதனாலே நாம் அவருடைய சித்தத்திற்கு வாழ வேண்டும். 자, 모든 문제 해결자 예수가 그리스도입니다. So Jesus is the Christ. He is the solution to all problems. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பதிலா இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் மாத்திரமே தீர்வாய் இருக்கிறார். 요한복음 14장 6절 우리는 이제 인생의 길을 인도받아야 되겠습니다. So John chapter 14 verse 6, we need to find our way of living in Jesus Christ. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் தேவன் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 자, 예수님께서 선지자의 권세로 우리의 천국 갈 때까지 우리의 인생의 길을 인도하실 줄 믿습니다. So Jesus Christ became the true prophet, and he became a way for us to live. இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவர் நமக்கு தேவனை சென்றடைவதற்கு வழியை ஆயத்தம் செய்திருக்கிறார். 자, 로마서 8장 2절 죄와 사망의 길을 이기는 길 제사장의 권세입니다. And also he became a true priest who overcame the forces of sin and death. அவர் நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு உண்மையான ஆசாரியரா இருக்கிறார். மரணத்தினுடைய வல்லமையையும் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார். 요한일 3장 8절 사단의 권세를 꺾는 이름입니다. 예수 그리스도 만왕의 왕 되신 그리스도. And he is a true King of Kings who overcame the forces of Satan. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். சாத்தானுடைய சகல வல்லமைகளை அவர் ஜெயித்திருக்கிறார். 자, 구약에 예수님이 오시기 구약에 예수님이 오시기 전에 예수님 선지자 제사장 왕을
그림자로 세웠습니다. 이스라엘 백성 중에 꼭 기름 부어 세워가지고. So in the Old Testament, before Jesus Christ came, God gave us this image or the shadow of Christ as He raised priests and prophets and kings in the Old Testament. பழைய ஏற்பாட்டில நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 근데 그들이 물론 잘한 선지자도 있고 잘한 왕도 있지만은 말라기서에 보면 구약의 마지막에 보면 선지자 제사장 왕이라 타락해서 이스라엘 민족이 선민이 하나님의 뜻을 행하지 아니하고 불법을 행하는 자로 타락했습니다. So in the Old Testament, there were many good king, prophet, and priests, and there were also many bad king, prophet, and priest. However, at the end of the Old Testament, you can see how every king, priest, and prophets, they have been corrupted and led Israelites into destruction. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் அவங்க இருந்தாங்க. நிறைய பேர் நல்லவர்களாகவும் இருந்தாங்க, நிறைய பேர் வந்து கெட்டவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க கெட்டவர்களா இருக்கும் பொழுது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 그래서 말라기 1장에 보면 이스라엘 성전문을 닫을 자가 없느냐고 하나님께서 한탄하셨습니다. So if you look at Malachi chapter 1, verse 1, God is grieving that there was no one who can close the door of temple. Pardon? Malachi chapter 1? Chapter 1, verse 1. God is grieving that there is no one who can close the door of temple. மல்கியா 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வந்து அவருடைய ஆலயத்தை அவர் திறந்த தேவனுடைய அந்த வாசலை வந்து ஒருவனாலும் மூட முடியாது. 대표로 세운 선지자 제사장 왕이 타락했으니 그 백성들은 뭐 오죽하겠습니까? 다 타락해서 하나님 뜻에 맞지 않는 그러한 선민이 되어버렸습니다. So God raised priest, prophet, and king as representative people. However, those people have been corrupted, and that is why everyone has been corrupted back then. தேவன் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜாக்களை வந்து அவருடைய பிரதிநிதியாக அவர் வந்து ஏற்படுத்தினாரு. ஆனா அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து தவறான காரியத்தை அவங்களுக்குள்ள செய்தபடினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். 그래서 이제 마태복음에 인간의 선지자 제사장으로는 안 되겠구나. 이제 정말 참 선지자 제사장 왕 대신 예수 그리스도 내가 가야 되겠구나. 그래서 마태복음 1장에 예수님이 왕의 족보로 오십니다. So because mankind, priests, prophets, and kings, they cannot save Israelites. That is why God sent Jesus Christ as true priest, true prophet, and true king in order to save us from Satan. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜாக்கள் அவர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடியினாலே, சரியாக அவர்கள் செய்யாதபடியினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் அனுப்பினார். 그래서 예수님께서 오셔서 모든 인간의 문제를 해결하시기 위해 십자가에서 인간을 위해서 죽으셨습니다. So Jesus Christ came to this earth and he died on the cross in order to save us from sin death. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவருக்கு அந்த சிலுவையிலே அறையப்பட்டார். 십자가에서 그래서 선지자의 권세로 지성소와 성소, 예수님이 십자가에 돌아가실 때 지성소와 성소 휘장이 찢어져서 인간이 모두가 다 하나님을 만날 수 있는 길을 열으신 선지자 되십니다. So Jesus Christ became a true prophet, and he opened up a way to meet God by tearing the curtain in the Most High, the tabernacle. இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான ஆசாரியரா இருக்கிறபடினாலே அவர் நமக்கான எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்தார். 히브리서 9장 12절에 염소와 송아지의 피로 아니하고 예수 그리스도를 영원한 속죄를 이루사
예, 우리의 제사장으로 십자가에서 돌아가셨습니다. So, and then he also became a true priest, and he solved all our sins by giving himself as a living sacrifice. அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக நமக்கு அவரை வந்து நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அவர் உண்மையான உண்மையான ஆசாரியராய் இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். 히브리서 2장 14절에서 15절에 사망의 권세를 잡은 자 마귀를 흡시하시고 예수님께서 부활하셨습니다. And also he bind all the forces of darkness who controls our lives, and then he resurrected. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அந்த இருளுடைய எல்லா அதிகாரத்தையும் அவர் எடுத்து போட்டார். அந்த இருளிலிருந்து நம்மை விடுவித்தார். 그래서 구약에는 그냥 선지자, 제사장, 왕이고요. 예수님은 참자가 들어갑니다. 참 선지자, 참 왕, 참 제사장이십니다. So that is why you can see priest, prophet, and king in the Old Testament, but then Jesus Christ became true king, true prophet, and true priest. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த அந்த ஆசாரியர், தீர்க்கதரிசி, ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க சரியில்லாதபடினால இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக, ஒரு ராஜாவாக அவர் கடந்து வந்தார். 자, 그 참 선지자, 제사장, 왕 되신 그리스도께서 우리에게 이제 선지자적, 제사장적, 왕적 권세를 주시고 사명을 맡기셨습니다. So Jesus Christ became true priest, prophet, and king. And after he resurrected, he gave us this power of king, prophet, and priest as well. இயேசு கிறிஸ்து உண்மையான ஆசாரியர், தீர்க்கதரிசி, ராஜாவாக இந்த உலகத்துக்கு அவருக்கு கடந்து வந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு அந்த இப்படிப்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். 우리에게 고린도후서 5장 17절부터 20절을 보시겠습니다. 고린도후서 5장 17절에서 20절. So now we are going to look at 2 Corinthians chapter 5 verses 17 to 20. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17ல இருந்து 20 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 17절에 그런즉 누구든지 그리스도 안에 있으면 새로운 피조물이라 이전 것은 지나갔으니 보라 새 것이 되었도다. 우리는 영적으로 이제 새롭게 하나님의 사람으로 거듭난 새 사람입니다. So 2 Corinthians chapter 5 verse 17 it says, therefore if anyone is in Christ, he is a new creation. The old has gone and the new has come. So we are now a new creation. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 그래서 18절에 모든 것이 하나님께로 났으며 우리가 구원받은 것도 새로운 피조물이 된 것도 하나님의 은혜입니다. 은혜로서 그리스도 하나님께로 났으며 그가 그리스도로 말미암아 우리를 자기와 하나님과 우리 하나님의 자녀 화목하게 하시고 또 세상 사람 우리를 자기와 화목하게 하신 것을 또 우리에게 화목하게 하는 직분을 주셔서 모든 영혼을 하나님과 만날 수 있는 길을 복음을 증거하라고 말씀하고 있습니다. So verse 18 it says, all this is from God who reconciled us to himself through Christ and gave us the ministry of reconciliation. So he gave us this ministry to save those people in the field. வசனம் 18 இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கினதின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 19절에 곧 하나님께서 그리스도 안에 계시사 세상을 자기와 화목하게 하시며 우리는 원래 마귀 자녀라 하나님과 원수되었었는데 이제 하나님과 화목하게 하시고 그들의 죄를 그들에게 돌리지 아니하시고 화목하게 하는 말씀을 우리에게 부탁하셨습니다. 성경 말씀을 주셨다 그 말씀입니다. So verse 19 it says that God was reconciling the world to himself in Christ, not counting men's sins against them. And he has committed to us the message of reconciliation, which is the Bible. வசனம் 19 அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்கள்
பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 20절에 우리는 그래서 그러므로 우리가 그리스도를 대신하여 예수님이 말씀하신 것, 공생의 3년 동안은 예수님이 직접 하셨지만 지금은 우리가 예수를 대신해서 사신이 되어 하나님이 우리를 통하여 너를 권면하시는 것 같이 그리스도를 대신하여 강청하노니 너희는 하나님과 화목하는 직책을 사신으로 감당하라, 그 말씀입니다. So in verse 20 it says, "We are therefore Christ's ambassadors, as though God were making his appeal through us. We implore you on Christ's behalf, be reconciled to God." So now we need to stand as the ambassador of Christ. வசனம் 20, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய அம்பாசிடராய் நாம் இருக்கிறோம், பிரதிநிதியாக இருக்கிறோம். 자, 그래서 우리에게 대사로 사명을 감당하라고 그랬는데요. 우리에게 선지자, 제사장, 왕적 권세를 주신 베드로전서 2장 9절을 보시겠습니다. So now we're going to look at 2 Peter chapter 2 verse 9, where we can see it says how we need to stand as ambassador of Christ, as prophet, king, and priest. 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிரதிநிதியாய் நாம் இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல பிரதிநிதியாக நம்ம இருக்கிறோம். 2장 9절을 보십니다. 베드로전서 2장 9절. 그러나 너희는 택하신 족속이요 왕같은 제사장들이요 거룩한 나라요 그의 소유된 백성이니 너희를 어두운 데서 불러내어 그의 귀한 빛에 들어가게 하시니에 아름다운 덕을 선포하게 하려 하심이라. So first, it was 1 Peter chapter 2 verse 9. It says, "But you are a chosen people, a royal priesthood, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of him who calls you out of darkness into his wonderful light." 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்தார். 우리는 9절에 그러나 너희는 택하신 족속의 왕 같은 제사장, 우리는 왕도 되고 제사장적 권세도 있고 왕적 권세도 있습니다. So here we can see that we are a royal priesthood. So we need to stand as priest and king. நாம் தேவனுடைய சமூகத்திலே ராஜரீக ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறோம், தேவ சமூகத்துல நம்ம ராஜாக்களாக நிற்கிறோம். 그의 소유가 된 백성이는 너희를 어두운 데서 불러내어 그의 귀한 빛에 들어가게 하시니 아름다운 덕을 선포하게 하라 하심이라. 어두운 흑암 권세에서 우리는 빠져나와서 하나님의 자녀가 됐기 때문에 빛에 들어가게 하셨기 때문에 빛의 그 복음의 능력을 선포하는 선지자의 권세가 있습니다. And also we need to stand as a prophet who shine this light into those people who are under the darkness. நாம் தேவ சமூகத்துல ஒரு தீபமாக, ஒரு ஒளியாக நம்ம இருக்கிறோம். இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஒளியை கொண்டு செல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 오늘 예수님은 참 선지자, 참 제사장, 참 왕이시고 우리는 선지자, 제사장, 왕적 권세가 있음을 잊지 마시기 바랍니다. So from today's message, I want everyone to know that Jesus Christ is the true King, true prophet, and true priest, and He gave us this authority because we are His ambassador. இந்த நாளினுடைய செய்தியினுடைய காரியம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உண்மையான தீர்க்கதரிசியாக, உண்மையான ஆசாரியராக, உண்மையான ராஜாவாக கடந்து வந்திருக்கிறார். நாம் அவருடைய பிரதிநிதியாக நம்ம இருக்கிறோம். 선지자, 제사장, 왕적 권세로 세상에 마귀한테 눌린, 마귀한테 잡힌 모든 인간들에게 바른 복음을 가지고 그들을 살려내야 됩니다.
So, with this authority of king, priest, and prophet, we need to save those people who are dying under the forces of darkness. நாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாக தேவனுடைய பிரதிநிதியாக நாம் இருக்கிறபடினாலே இந்த உலகத்துல பாவத்திலையும் சாபத்திலையும் இருளுடைய அதிகாரத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை பாதுகாக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 이제 우리는 그 영혼들을 살리기 위해서 기도의 비밀을 누려야 되겠습니다. So, number 5, in order to save those souls in the field, we need to enjoy this mystery of prayer. இந்த சுவிசேஷத்தை நம்ம ஃபீல்டுல அறிவிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஜபத்தை நம்ம அதிகமாய் செய்கிறவர்களாகவும் ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 복음의 눈으로 세상의 영혼들을 보고 정확한 복음의 답을 줘야 되겠습니다. So we need to take a look at those people in the field with the eyes of gospel, and we need to give them correct gospel. ஃபீல்டுல இருக்கிற அவர்களை நம்ம இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தினுடைய கண்ணோட்டத்தோட நம்ம அவங்கள பார்க்கணும். சரியான சுவிசேஷத்தை நம்ம அவங்களுக்கு அறிவிக்கணும். 그리스도 안에는 모든 지혜와 해답이 들어 있습니다. So every knowledge and solution is inside of Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா விதமான ஞானமும் தீர்வும் அவருக்குள்ளாக இருக்கிறது. 골로새서 2장 2절을 보겠습니다. So Colossians chapter 2 verse 2. கொலேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். 골로새서 2장 2절. 이는 그들로 마음의 의안을 받고 사랑 안에 연합하여 확실한 이해의 모든 풍성함과 하나님의 비밀인 그리스도를 깨닫게 하려 함이니 그 안에는 지혜와 지식의 모든 부하가 감추어 있느니라. 그리스도의 비밀, 그리스도 안에는 모든 지혜와 지식의 모든 부하가 감추어 있다고 말씀하고 있습니다. So in verse 2 and verse 3, it says, "My purpose is that they may be encouraged in heart and united in love, so that they may have the full riches of complete understanding, in order that they may know the mystery of God, namely Christ, in whom are hidden all the treasures of wisdom and knowledge." கொலேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவருக்குள் இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. 우리에게 각자가 하나님 앞에 받은 달란트가 다 있습니다. So each one of us has this talent from God. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படிப்பட்ட தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. 그래서 하나님 앞에 기도해서 바른 응답과 우리는 하나님의 계획을 발견해야 됩니다. So that is why when you pray to God, you need to pray so that you can discover correct. நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய தாளந்தை சரியாய் நமக்கு வெளிப்படுத்துவார். 자, 그러면서 하나님 계획 안에서 우리가 이제 평생 어떤 사역을 해야 될지 평생의 비전을 찾아내야 됩니다. And also, inside of this God's plan, you need to really design how you're gonna live your life. தேவனுடைய திட்டத்துல நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டும். 우리는 우리 힘으로 하나님의 뜻과 계획을 성취하는 것이 아니라 하나님의 능력으로 우리는 모든 걸 할 수 있습니다. So we cannot fulfill God's plan with our own power, but we can only do that with God's power. நம்மளுடைய சுய பலத்தினாலே தேவனுடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். 계속 말씀을 들으시면서 그 속에서 여러분이 기도하시면 여러분에게 여러분이 평생 할 그
그 사명이 하나님께서 사명을 주실 줄 믿습니다. So if you continue to pray inside of God's plan, then God will give you this mission that you can carry out with your own life. தேவனுடைய சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருடைய ஊழியத்தை நம்முடைய கரத்திலே கொடுப்பார். நாம் சரியாக அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். 우리가 나의 달란트를 가지고 하나님께 기도하다가 우리가 해야 될 비전을 찾아서 그걸 놓고 기도하시면 하나님께서 하실 수 있는 힘을 주실 줄 믿습니다. So if you pray holding on to your talent and vision given by God, then He will give you this power to carry out His plan. நம்முடைய தாளந்தை நம்ம சரியாய் புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துவார். அவருடைய சித்தத்தை நம்ம மூலமாய் அவர் நிறைவேற்றுவார். 빌립보 4장 13절 오늘 사도 바울의 고백처럼 모든 것을 내가 하는 것이 아니라 능력 주시는 자 안에서 내가 모든 걸 할 수 있느니라 고백한 것처럼 우리도 하나님의 능력을 힘입어 하나님이 주신 달란트대로 주님의 사역을 감당할 줄 믿습니다. So as we read today, Philippians chapter 4 verse 13, that we can do everything with the power of God. With this power, we need to carry out His vision and His plan. நாம் பார்த்தது போல பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வார்த்தையின்படி தேவனுடைய பலத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். 비전을 잡고 기도하시면 우리가 하는 것이 아니라 하나님께서 그 할 수 있는 능력을 주실 줄 믿습니다. So if you pray holding on to God's vision, then God will give you His strength in order to carry out His plan. தேவனுடைய தரிசனத்தை அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை அவருடைய தரிசனத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றும்படியாக நம்மை வழி நடத்துவார். 저도 이렇게 학교 다닐 때부터 공부를 좀 잘했는데 수가 이렇게 말을 이렇게 남 앞에 쓰는 게 그런 것이 싫어해서 반장을 하기를 싫어했었습니다. So for me, when I was a student, I was good at studying, but then I did not actually like standing in front of other people. என்னோட வாழ்க்கையில நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் நின்றது கிடையாது. 예수 믿고 남 믿는 것도 쉽지 않은데 남에게 전도한다는 것은 솔직히 얘기해서 생각해 보지도 못했습니다. So and after I became Christian, it was really difficult for me to evangelize to other people. ஒரு கிறிஸ்தவலா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே மற்ற மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 그런데 예수 믿고 이렇게 복음을 깨닫고 나서 정말 이제 하나님께서 그 주신 사모가 되면서 전도와 선교에 그 사명은 받았는데 너무나 알지 못하는 게 많았고 마음이 답답했지만 복음을 깨닫고 나서 결심했습니다. So however, I believed in Jesus Christ and I realized this gospel, and God gave us this mission for evangelism and world missions. தேவ சமூகத்துல நான் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தினுடைய இந்த சுவிசேஷத்திற்காக என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த ஊழியத்தை எனக்கு செய்ய அவர் உதவி செய்தார். 예수 믿는 것도 영원히 해야 될 것이고 또 목사님 사모가 된 것도 영원히 해야 될 것인데 그러면은 내가 지금 이 영원히 할 것 상태에서 나는 무엇을 하면 좋을까를 생각하다가 저는 전도 제자가 돼야 되겠다고 결심하고 그걸 위해 기도하기 시작했습니다. So I believed in Jesus Christ and I was gonna do this work for my entire life because I became a wife or pastor, and I asked God, what can I do as an evangelist disciple? நான் இயேசு கிறிஸ்துவினிடத்துல நான் கேட்ட காரியம் என்னவென்றால் நான் ஒரு போதகருடைய மனைவியா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? உங்களுடைய சீஷனாக நான் இருந்து உங்களுடைய ஊழியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன். 전도대자가 되려니까 먼저 복음을 강단의 말씀을 듣는 것들을 다 내 것으로 무장해야
전도 제자가 될 수 있더라고요. So I was thinking that if I want to become evangelist disciple, then I need to correctly know what gospel is. அப்பொழுது நான் வந்து ஒரு சுவிசேஷகனா இருக்கும் பொழுது இருக்கணும்னு நான் விரும்பினா அந்த சரியான சுவிசேஷத்தை நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் நினைச்சேன். 말씀을 암송하고 또 강단 말씀을 보고 날마다 기도하고 그러면서 현장에 내가 잘할 수는 없는데 그냥 뭐 모든 성도들도 잘 모르기 때문에 몇 명 뭐 성도 한 10명 있을 때부터 그냥 그 사람들에게 일주일에 한두 번씩 다니면서 복음을 증거하기 시작했습니다. So I continued to listen to the word and memorize the Bible verses, and I continued to pray. And as I was doing that, I started to preach this gospel to church members in the field. நான் என்ன செய்தேன்னா தொடர்ந்து தேவனுடைய அந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். தொடர்ந்து இந்த சுவிசேஷ செய்திகளை நான் கேட்க ஆரம்பிச்சேன். தொடர்ந்து நான் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். 복음을 10번 듣는 것보다는 현장에 가서 3번만 증거할 때에 그것이 그냥 나의 것이 되어졌습니다. So it was better for me to preach this gospel rather than listening to the message, for me to really make gospel as my own. இந்த சுவிசேஷ செய்தியை என்னுடைய செய்தியாக நான் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை நான் கேட்கிறவளாய் மாத்திரம் இராமல் இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். 그렇게 복음을 증거하면서 이 말씀으로 그 영혼들이 정말 불신자 상태 어디에 묶여 있는지 그것도 영적인 눈이 열리게 됐고 그들에게 어떤 복음을 내가 지금까지 무장한 것 중에 어떤 걸 저들에게 줘야 될지 그런 것들도 다 분별하기 시작했습니다. So as I was preaching this gospel in the field, God allowed me to open up my spiritual eye, and He allowed me to see what message that they require. இந்த சுவிசேஷ செய்தியை நான் மற்றவர்களுக்கு அதாவது ஜனங்களுக்கு நான் அறிவிக்க ஆரம்பித்த உடனே தேவன் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் என்ன தேவையோடு கூட இருக்கிறாங்கன்றத புரிந்து அவர்களுக்கு ஏற்ற செய்தியை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். 그래서 저는 그렇게 현장에서 영혼을 살리면서 이제 선교를 따라다니면서 러시아나 중앙아시아나 뭐 미얀마 그런 데 가서도 그냥 통역자들만 붙여주면 어디 가서든지 복음을 증거해서 그들을 영접시키고 지금도 그들을 위해서 기도하고 있습니다. So I continued to preach this gospel in the field, and later on, I was able to preach this gospel in any country, whether it was Russia, Middle East, and Myanmar. I was able to preach this gospel to anyone. இந்த சுவிசேஷ செய்தியை நான் தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தபடினாலே எந்த நாடுகளிலும் என்னால இந்த சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்க முடிஞ்சது. பாத்தீங்கன்னா ரஷ்யா, மியான்மர் பல நாடுகளில இந்த சுவிசேஷ செய்தியை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். 여러분이 이 복음을 너무 어렵게 생각하시지 말고 내가 아는 만큼만 가지고 현장에 가시면 하나님께서 합당한 사람을 붙여주실 줄 믿습니다. So do not think of this gospel as difficult, but then just preach whatever you know of this gospel in the field, and God will allow disciples to arise. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க சரியாய் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். 특별히 자녀들이 집에 같이 사는 어린 자녀들이 있다면 여러분이 첫 번째 자녀들하고 같이 새신자라고 생각하고 자녀들에게 복음을 증거해서 그런 것들을 이렇게 거기서 자녀들을 양육하는 훈련을 하시면 현장에 가서도 더욱더 잘할 수 있습니다. If it is difficult for you, then first try to evangelize your children at home and try to train yourself by preaching to them.
உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதலாவது உங்க வீட்ல இருக்கிற உங்க குழந்தைகளுக்கு நீங்க இது கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி நீங்க செய்யும்போது உங்களுக்கு நீங்களே வந்து பயிற்சி கொடுக்க முடியும். 모든 사모님들 복음을 누리시고 누린 만큼 현장에 증거하는 전도 제자들이 되시기를 예수의 이름으로 권면합니다. And so I bless everyone who is listening to this message to enjoy gospel and then preach that gospel in the field. இந்த நாள்ல கூட இந்த செய்தியை கேட்ட உங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாய் அனுபவித்து மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். 기도합니다. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். 하나님 아버지, 오늘 또 말씀을 듣게 하신 주님께 감사를 드립니다. Dear God, thank you for allowing us to listen to your message. தகப்பனே, இந்த நாளிலே கூட நம்முடைய செய்தியை கேட்க நீர் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. 사단에게 잡혀 불쌍히 죽어가는 저 영혼들을 보는 눈과 안타까운 마음을 주시옵소서. Please open up our heart and our eyes to see those people who are dying under the forces of Satan. 복음을 하는 저희가 먼저 복음을 누리게 하시고 증거하게 하여 주옵소서. And please allow us to enjoy this gospel first and then preach this gospel. இந்த நாள்ல கூட எங்கள் ஆவிக்குரிய கண்களை நீ திறந்து இந்த சுவிசேஷம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இதை போதிக்கவும் இந்த சுவிசேஷத்தை நாங்க சந்தோஷமாய் அனுபவித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். 우리의 입술을 통하여 죽어가는 많은 영혼들을 살리게 하사 하나님의 뜻과 계획이 성취되는 놀라운 역사 속에 살게 하여 주옵소서. Please allow us to live a life where we preach this gospel to those people in the field and let them arise as disciples. தகப்பனே, இந்த சுவிசேஷத்தை நாங்க யாருக்கெல்லாம் அறிவிக்கிறோமோ அவர்களை சீஷராக நீர் மாற்றும், அவர்களை நீங்க பயன்படுத்தும். 이 시대에 하나님이 쓰시는 전도와 선교하는 제자들이 다 될 수 있도록 주께서 역사하여 주옵소서. And please allow us to become disciple who is used by God for evangelism and world missions. தகப்பனே, இந்த உலகத்தினுடைய இந்த மிஷனுக்காகவும் இந்த உலகத்தினுடைய இந்த சுவிசேஷ பணிக்காகவும் நீர் யாரெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் இந்த ஊழியத்திலே நீர் இணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도합니다. I pray all this in the name of Jesus Christ. 아멘. ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. 네.